இது முழுக்க முழுக்க ஒரு சதியாக தான் ப்ரோ நான் பார்க்குறேன். இது திட்டமிட்டு பண்ணுறாங்க. இதுக்கான பலனை தளபதி தான் அனுபவிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக இது எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குன்னு நான் நம்புறேன். அது படம் எப்போ வேணா வரட்டும். எப்போ வந்தாலும் ஜனநாயகம் ஜனநாயகம் தான். தளபதி தளபதி தான். இவங்க எவ்வளோ படம் தள்ளி போடுறாங்களோ, தேர்தலுக்கு அவ்வளோ கிட்ட வரும் படம். ஸோ அது எங்களுக்கு சாதகமாக தான் நான் பார்க்குறேன். இது அரசியல் டைலாக் வச்சுட்டாங்க. அதனால வந்து படத்தை வந்து மேலும் தணிக்கை பண்ணணும். இன்னும் வந்து 4 வாரம் 1 மாசம் கிட்ட இல்லை இன்னும் போட்டு பொழக்கணும்னு நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இன்னும் போட்டு பொழந்துருக்கணும். அது எது நடந்தாலும் இது தளபதி படம், இது ஜனநாயகன், இது அரசியல் படமாக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது இன்னும் எப்படி சொல்கிறது, ரொம்ப கோவமாக இருக்குது எங்களுக்குலாம். ரொம்ப கோவம் வருது. இன்னைக்கு கூட நீதிமன்றத்தில் வாதாடினதெல்லாம் ரொம்ப அகைன்ஸ்டாக, அதாவது திட்டமிட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே பேசியிருந்தாங்க. ஜட்ஜே அந்த சென்ட்ரல் போர்ட்லேருந்து பேசியிருந்தாங்க. ரொம்ப குழப்புறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜட்ஜை அவங்க வாதாடும் போது சொல்லியிருந்தாரு. தெளிவாக சொல்ல மாட்டீங்கன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றது பக்காவாக தெரியுது. ஏன்னா 15ஆம் தேதி அனுப்பிச்சிருக்காங்க சென்சருக்கு. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க சர்டிஃபிகேட் தரல. அது என்னன்னு கேட்கும்போது கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த மத ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது, அரசியல் ரீதியாக சில கட்சி கேட்ட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டில் மொத்தம் 27 சீனில் கட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கட்டு கேட்டுருக்காங்க, அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. அதான் தெரியல ஏன் இப்படி நடக்குது அப்படின்றது புரியாம தான் இருக்கு. ஏன்னா எல்லா படமும் ரிலீஸ் ஆயிருது, திடீர்னு ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னு புரியல. இதில் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா டிசப்பாயிண்டிங்கா இருக்குது. ஆமா, விஜய் படம்னால ஒரு பிரச்சனை வந்து பார்க்குறீங்க. என்னன்னா நார்மலாகவே அவர் பொலிட்டிக்கல் வரணும் வரட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஆமா, ஆமா. பார்க்குறீங்க ஜனநாயகம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஜனநாயகன் அதான் நான் பாலிடிக்ஸா எனக்கு தெரியல. வியூவரா டிசப்பாயிண்டா இருக்கேன். 9ஆம் தேதி வரதே ஒரு வைபா, ஒரு மாசமா வெயிட் பண்ணி ட்ரெய்லர் பார்த்து அதுக்குன்னே மைண்ட் செட் ஆனால் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் தள்ளி போன மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆமா, இந்த படமும் இப்படி பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ரோ அதான் ப்ரோ, நான் ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஜய் ஃபேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரமாக ரிலீஸ், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது சீக்கிரமாக 9ஆம் ரிலீஸ் ஆகிடணும் போயிடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஏன்னா கடைசி படம் வேற தளபதி பார்க்கவே முடியாது. அதுல இவ்வளோ பிரச்சனை ஆகும்போது இது எவ்வளோ ஏமாற்றமாக இருக்கு. என்ன பண்ணுறது, ஏதோ ரிலீஸ் ஆனால் போதும்னு தோணுது, அவ்வளோதான். பார்ப்போம். அதுதான் இப்போ தான் பார்த்தேன். அதான் எனக்கும் தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆகலாம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஆமாம் தலைவா, என்ன பண்ணுறது. 4 வீக்ஸ் கழிச்சு வந்தால் பார்ப்பீங்க. அது எப்போ இருந்தாலும் பார்த்துருவோம். ஆனால் சொன்ன டேட்டை ரிலீஸ் பண்ணால் நம்ம ஒரு ஜாலியாக போய் பார்க்க முடியும். லீவு வீக்கெண்டு எல்லாருமே பார்ப்போம், ஜாலியாக இருக்கும். 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்றதா நாங்கள் சட்டப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்குது அப்படின்றது தெரியல. 9ஆம் தேதி தான் தீர்ப்பும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் படம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருக்கு சாதகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்றது தெரியல. இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தாது. இல்லை, இது டெஃபினட்டாக இது ஏமாற்றம் கிடையாது. நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்தாலே தெரியும். இது விஜய் ரசிகர்களுக்கும் சரி, தளபதிக்கும் சரி, இது எங்களுக்கு புதுசே கிடையாது. ஒவ்வொரு படமும் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்கு, இந்த புலி படம்லாம் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்கு போகும்போது படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திருப்பிலாம் அமைச்ச இதெல்லாம் இருக்குது. ஸோ மெர்சல், தெறி, துப்பாக்கி, கத்தி எல்லாமே நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு இது புதுசுலாம் ஒன்றும் இல்லை. ஒரு கடைசி படம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுலேயும் உள்ள ஸ்ட்ரகிள்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. விஜய்னாலே பிரச்சனை. அவர் நிறைய பேர் பிரச்சனை கொடுக்குறாரு, அதனால அவருக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி பார்க்குறீங்க? என்னன்னா கடைசி படம் தானே, இதை கூட ரிலீஸ் பண்ண மாட்டேங்க. இவரை வந்து அரசியலில் இருக்க விட்டுருவாங்க. இல்லை, எனக்கு என்னன்னா, இது நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசினாங்க. இதே தான் திமுக கவர்மெண்ட்டும் சரி, நிறைய பேர் வந்து எம்ஜிஆருக்கு பண்ணாங்க. அதை பண்ணி தான் அவர் ரொம்ப பெரிய ஆள் ஆக்குனாங்க. அதை அப்படியே ஒரு ரிப்பீட் பண்ணுறாங்கன்னும் போது அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாராவதுலுமே அவங்கள விட்டா அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்து அவங்க போயிட போகிறாங்க. நம்ம நோண்டும் போது தான் அவங்க சும்மா வந்து நோண்டி நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆகுறாங்க. அதுதான் அது ஒன்று. தேங்க்யூ ஸோ மச். பார்க்குறீங்க ஜனநாயகம் பர்சனல் பார்க்கணும்னு ஆசை இருக்குதுங்களா? இல்லை ப்ரோ, இல்லை பராசக்தி தான். பராசக்தி என்ன காரணம்? ஒரு சிவகார்த்திக் ஃபேன்ங்கிறதுனாலயா? அப்படிலாம் இல்லை, சரி. விஜய் பிடிக்காது. விஜய் பிடிக்குது. என்ன காரணம் அது? பிடிக்காதுன்னா முதல்ல இருந்தே பிடிக்காது. சரி. இல்லை ஏதாவது இப்போ நம்ம சிலவங்க வந்து இப்போ நம்ம அஜித் ஃபேனாக இருந்தால் நமக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அப்படிலாம் இல்லை, சிவகார்த்திக் இப்போ தான் வந்திருக்காரு, அதனால கேட்குறேன். அப்படிலாம் இல்லை. விஜய் ஃபேனாக தான் இருந்தேன், ஆனால் அப்புறம் பிடிக்காம போயிடுச்சு. ஒரு அரசியல் வந்ததுனால பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இல்லை. ஜனநாயகன் வந்து படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. லாஸ்ட் படம் அப்படி இவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க, எப்படி பார்க்குறீங்க? தெரியலையே, அது தொல்லையா இல்லை இவங்களே சும்மா கிளப்புறதான்னு தெரியாது. அப்படி கூட வெயிட் பண்ணுறீங்க. ஆ
மொத்தமாக தான் இருக்குது கொஞ்சம். பெரிய ஏமாற்றம் தான். இப்போ கூட அதுக்கு தான் டிக்கெட் வந்திருக்கான்னு கேட்க வந்தோம். இன்னும் அவர் தெரிலன்னு சொல்றாங்க.